அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன், போஜ்புரி உள்பட, ராஜஸ்தானி உள்பட, இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம 56க்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல் இப்போ பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்றது என்ன என்று சொன்னால், இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கின்ற பொதுத் தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லா விதத்திலையும் இந்த எண்ணிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கரிக்குலமாக கொண்டு வந்துருவாங்க, வரலாறு மாற்றப்படும். நல்லவன் சொல்றவன் ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள், யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சிரும். இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். அது வெறும் கடிதம், வெறும் காகிதம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 43 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு 8 திக்கிலும் இதுக்கான எதிர்ப்பு குரல் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும். எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும்பான் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் சொல்றதை நீங்க கேளுப்பா என்கின்ற அந்த சொல்லைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.